இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே 2025 வருடம் அக்டோபர் மாதம் வரைக்கும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தின அவருடைய தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தலாமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2025 வருடம் 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை அருமையாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய ஜீவனை காத்து நம்முடைய சத்துருக்களின் கைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாத்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து சத்துரு கொண்டு வந்த போராட்டங்கள் அனைத்திற்கும் விலக்கி பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி நம்மை அருமையாய் நடத்தின நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்தலாமா? இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கென்று பிரத்யட்சமாய் கொடுக்கிற வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் கேட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை திரளாய் செய்யட்டும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். தம்பி ஆரோன் பாடின ஒரு அருமையான ஒரு பாடல். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய்க்கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி
கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்கச் செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்கச் செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எனக்கன்பான தேவ ஜனமே, அருமையான ஒரு பாடல் இல்லையா? தாயின் கருவிலே நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை முன்குறித்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நசிக்க முடியாத விசுவாசத்தோடு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. அப்பா, உமக்கு கொடான்குடைய சோத்திரம் அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, பரத்திலிருந்து நீங்க கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களிகூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதி ராஜாவே, இந்த அப்ரோச்சனமான அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்பா, உடைய செய்தியை கொடுக்கிற வேளைகளில் எல்லாம் உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய கிருபை உமது மகளை மூடி மறைத்து பாதுகாக்கட்டும் ராஜா. சத்ரு உமது மகளை தொடாதபடிக்கு உமது மகள் விரும்புகிறபடி உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட கிருபை அளித்திருளுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். யோபு 23:14. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். நாம் மறுபடியுமாய் இந்த வேத வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அமேன், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இங்கே யோபு சொல்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று. அவன் எப்போ இப்படி சொல்கிறான்? அவருடைய வாழ்க்கையிலே பாடுகள் அதிகமாய் வந்த பொழுது. எப்பேற்பட்ட வேதனைகள் இல்லையா? எந்த ஒரு மனிதனும் கடந்து வர விரும்பாத அவ்வளோ பாடுகளை அவன் கடந்து வந்தாலும் கூட அவன் விரக்தியில் அப்படி சொல்லவில்லை, தெளிவாக சொல்கிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று. அவனுக்கு தெரியும், யோபுவுக்கென்று கர்த்தர் ஒரு ட்ராக்கை வைத்திருக்கிறார் என்று. அந்த பாதையிலே பொறுமையோடு ஓடினால் ஜெயம் நிச்சயம் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஹர்டில்ஸ் ரன்னிங் ரேஸ் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதிலே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. கரெக்டான ட்ராக்ல ஓடினால்தான் வெற்றி பெற முடியும் இல்லையா? கொஞ்சம் பாதை மாறிவிட்டால் அல்லது அந்த லைனை தாண்டி ஓடிவிட்டால் எவ்வளோ வேகமாக நீங்கள் ஓடினாலும் கூட அந்த கோல்டு மெடலை நீங்கள் அச்சீவ் பண்ண விரும்பின அந்த கோல்டு மெடலை நீங்கள் ரிசீவ் பண்ணவே முடியாது.
உங்களை அந்த ரேஸிலே தொடர்ந்து கலந்து கொள்ளாதபடி விலக்கி விடுவார்கள் இல்லையா? இதற்கு நிறைய உடல் உழைப்பு உங்களுக்கு அவசியம். டிவியிலே அந்த ஹர்டில்ஸ் ரேஸை நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய கமெண்ட் அடிப்பீங்க. ஆனால் அதிலே கலந்து கொள்கிற வீரர்கள் வீராங்கனைகள் எவ்வளவு பாடுகளை கடந்து வந்திருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கலாம், அவர்கள் பண வசதி இல்லாதவர்களாய் இருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் பொறுமையோடு பல பிராக்டிஸை கடந்து வந்து அதிகாலை வேளையிலே இதற்காக பிராக்டிஸ் பண்ணி தயாராவார்கள். அது ஒரு எளிதான காரியம் அல்ல. ஈஸியாய் அவர்களுடைய குறை நிறைகளை பற்றி சொல்லி ஓடிவிடலாம். ஆனால் அவர்கள் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், நிறைய பிரயாசப்படணும். என்னதான் பிரயாசப்பட்டாலும் சின்ன ஒரு தப்பு செய்தாலும் நீங்கள் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என்று அங்கு உள்ளவர்கள் சொல்லிவிடுவார்கள். ஆனால் நீங்கள் பக்தி வைராக்கியத்தோடு எனக்கு நிச்சயம் கோல்டு மெடல் கிடைக்கும், என் ஏசப்பா நிச்சயம் கோல்டு மெடலை பெற உதவி செய்வார் என்று விசுவாசத்தோடு ஓடினாலும் கூட கர்த்தருக்கு சித்தமானால் மாத்திரமே உங்களுக்கென்று குறித்திருக்கிற வெற்றியை அவர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்கும் பொழுது அந்த கல்லிலே ஒளியினால் அவன் அப்படியே செதுக்கும் பொழுது அந்த கல்லால் சொல்ல முடியுமா, ஐயோ எனக்கு வலிக்கிறது, போதும் நிப்பாட்டி விடு, இந்த ஷேப் எனக்கு போதும், இதைவிட மேலான அழகான உருவம் எனக்கு தேவையில்லை என்று அந்த கல்லால் அந்த சிற்பியிடம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அந்த சிற்பி பிரயாசப்பட்டு அந்த கல்லை அருமையாய் செதுக்கி உளியை கொண்டு அந்த கல்லிலே உடைத்து குத்தி அந்த கல்லை பல பாடுகளுக்கு உட்படுத்தி ஒரு அருமையான சிற்பத்தை உருவாக்குவான். அப்பொழுதுதான் அந்த கல் நினைக்கும், அதற்கு நினைவாற்றல் கிடையாது என்று தெரியும். ஆனாலும் கூட அப்பொழுதுதான் அந்த கல் நினைக்கும், என்னை கொண்டா இவ்வளவு அருமையான சிற்பத்தை இந்த சிற்பி படைத்திருக்கிறான், இதற்காகவா இவ்வளவு பாடுகள், இதற்காகவா இவ்வளவு பிரயாசப்பட்டான், அவன் பிரயாசப்பட்டது நல்லது தானே என்று அப்பொழுதுதான் அந்த கல் நினைக்கும், இவ்வளவு அழகான சிற்பத்தை என்னை கொண்டு அவன் செதுக்கி இருக்கிறான் என்று. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதல், தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்ட தேவாதி தேவனாகிய கர்த்தர் இப்படிதான் உங்களை உருவாக்குகிறார். ஏன்னா அவருடைய சித்தம் அது உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுவதற்காக உங்களை நொறுக்கி ஒடுக்கி பல பாடுகளை கடந்து வர வைத்துதான் கர்த்தர் நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. உடனே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பாடுகளை கடந்து வந்தாலும் கூட கர்த்தர் தருகிற பாதையிலே நொறுக்கப்பட்டாலும், பல வேதனைகளை கடந்து வந்தாலும், பல பாடுகளை போராட்டங்களை கடந்து வந்தாலும் கூட முடிவிலே அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு தரும். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்ற வேத வசனத்தின் படியே உங்களுக்கென்று குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உங்களுக்கென்று குறித்திருக்கிற பரிசை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், அந்த பரிசு பரலோக ராஜ்யத்தில் தானே என்று. இல்லை எனக்கு அன்பான தேவ ஜனமே, நிச்சயமாவே முடிவு உண்டு. இந்த உலகத்திலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உண்டு, பரலோக ராஜ்யத்திலும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு குறிப்பிட்ட பாதையை கடந்துதான் வர வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நினைக்கலாம், நான் என்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பிஎம் ஆகணும், பிரசிடென்ட் ஆகணும் என்று. ஆனாலும் கூட கர்த்தர் ஒவ்வொருவருக்கென்று குறித்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட இலக்கை மாத்திரமே ஒவ்வொரு மனிதனும் அடைய முடியும். ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் கர்த்தரால் மாத்திரமே முடியும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். அமைதியாய் நல்லதொரு போராட்டத்தை போராட வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடுவார்கள் அல்லவா? நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம், நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர்
சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், உங்கள் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார், தாங்கிடும் பலன் தருவார். தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். மாலையில் மகளே அழுகின்றாயா, காலையில் அகமகிழ்வாய். நித்திய பேரானந்தம் நேசரின் சமூகத்திலே, நம் நேசரின் சமூகத்திலே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அக்கினியின் மேல் நடந்தாலும் எரிந்து போக மாட்டாய், ஆறுகளை நீ கடந்தாலும் மூழ்கி போக மாட்டாய், நீ மூழ்கி போக மாட்டாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். முழுமையாய் மனம் திரும்பிவிடு, முற்றிலும் வாழ்வை ஒப்புக்கொடு. வேண்டாத அனைத்தையும் விட்டுவிடு, ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று, நம் ஆண்டவர் விருப்பம் நிறைவேற்று. நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் பாடலாமா? விசுவாசத்தோடு சொல்லலாமா? எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். ஒரு குடும்பத்தினரை ரொம்ப பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது அவர்கள் சொல்வார்களே, தலைக்கு மேலே வெள்ளம் போயாச்சு, நீ ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று. ஆனால் யோபு அப்படி சொல்லவில்லை. எவ்வளவு பாடுகளாய் இருந்தாலும் முடிவிலே ஆசீர்வாதம்தான் எனக்கு உண்டு என்று அவனுக்கு தெரியும்.
அதனால் தான் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறான். காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அவையெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும். அதை மாற்ற யாராலும் முடியாது. அதனால்தான் யோபு 23வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவன் இப்படி சொல்கிறான், அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார் என்று. யோபு 23வது அதிகாரம் 13வது வசனம். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் செய்வார் என்று யோபு சொல்கிறான். நான் எவ்வளவுதான் கண்ணீர் வடித்தாலும், நான் எவ்வளவுதான் போராடினாலும், எவ்வளவுதான் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்தாலும் கூட கர்த்தர் இந்த பாதையில் தான் நீ நடக்க வேண்டும் என்று ஒரே மனமாயிருக்கிறார். அவரை மாற்ற யாரால் முடியும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய சித்தத்தை மாற்ற யாரால் முடியும்? அவருடைய சித்தத்தின் படியெல்லாம் தான் செய்வார் என்று. ஏன்னா அவன் பாடுகள் அப்படி. ஆனாலும் கூட கர்த்தருடைய சித்தத்திற்கு அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எந்த ஒரு நாட்டின் பிரைம் மினிஸ்டராய் இருந்தாலும், அவரை தேசத்தின் கொடிகள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்திருந்தாலும் கூட, அவர் பிரதமராய் பதவியில் அமர்ந்த பிறகு அந்த தேசத்து கொடிகள் அவரை பார்த்து, நாங்கள் தானே ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைத்தோம், இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவரை பார்த்து சொல்ல முடியுமா? உங்களை பதவியில் அமர்த்தின எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு நன்றி செலுத்த வேண்டும் என்று எந்த ஒரு நாட்டு பிரதமரை பார்த்து எந்த ஒரு தேசத்து கொடியும் சொல்ல முடியுமா? இல்லை அல்லவா? அந்த பிரதமருடைய கட்டளைகளுக்கு அந்த தேசத்து கொடிகள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இல்லை, அவருக்கு நாங்கள் தான் கட்டளையிட வேண்டும் என்று அந்த தேசத்து கொடிகள் சொன்னால் அந்த பிரதமர் அவர்களை என்ன செய்வார்? சிறைச்சாலையிலே அடைத்து விடுவார், அல்லது மரண தண்டனை அவர்களுக்கு வழங்கி விடுவார். அவர் நிச்சயம் கோபப்படுவார். அந்த எதிர்த்து நின்ற தேசத்து குடிகள் மேல் அவர் இரக்கம் பாராட்டவே மாட்டார். இராணுவத்தினரை அனுப்பி அல்லது பொல்லாத நபர்களை அனுப்பி அந்த குடிகளையும் அவருடைய குடும்பங்களையும் சீரழித்து விடுவார். இதுதானே இந்த உலகத்தில் உள்ள தேசங்களில் நடக்கிறது. அவர்கள் வழிபாட்டு ஸ்தலங்களை எல்லாம் இடித்து விட கட்டளையிட்டு விடுவார். இதுதான் ஒரு மனிதனுடைய சுவாபம். ஒரு மனிதனுக்கே இப்படி என்றார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் தம்மால் உண்டாக்கப்பட்ட மனிதன் தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் தமக்கு விரோதமாய் பேசும் பொழுது அல்லது காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாய் அவர் அவர்களிடம் கோபம் கொள்ளுவார். இதை குறித்துதான் ரோமர் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுலை கொண்டு கர்த்தர் அழகாய் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ரோமர் 9வது அதிகாரம் 20வது வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ ஏன் என்னை இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, ரோமர் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலே கர்த்தர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா என்று. நாம் எல்லாரும் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனிதர்கள், கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். நம்மை ஒரு மனிதனாய் உருவாக்கி ஜீவனை கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் நாம் எழும்பி நின்று அந்த தேவனுக்கு விரோதமாய் பேச முடியுமா? இந்த பாடுகள் எனக்கு போதும் என்று யோபுவால் சொல்ல முடியுமா? ஏன் என்னை உண்டாக்கினீர் என்று யோபுவால் சொல்ல முடியுமா? இல்லை அல்லவா எனக்கு அன்பான தேவ ஜனமே. அதனால்தான் அவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறான், விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய சுவாபம், அந்த மனிதனுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி நிற்கும் பொழுது, நியாயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களை கொலை செய்வதுதான் அவனுடைய சுவாபம், ஈவு இரக்கமற்ற சுவாபம். ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நியாயத்தை அவருடைய சமூகத்திலே எடுத்து சொல்லும் வேளையிலே அவர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பார். கொஞ்சம் பொறுமையாயிரு மகளே, நான் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறேன். அதற்காகத்தான், இந்த மேலான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த பாதையை நான் உனக்கென்று நியமித்திருக்கிறேன் என்று
அவரால் படைக்கப்பட்ட தேவனுடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார். அவர் ஒரு நாளும் கோபப்பட மாட்டார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஒருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்றுதானே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 54வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் இதை குறித்து அருமையாய் பார்க்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 7-8 வேத வசனங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் ஒருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார் என்று. அவருடைய பார்வைக்கு நாம் 10 வருடங்கள் பாடுகளை கடந்து வந்தாலும் கூட, அல்லது 10 மாதங்கள் பாடுகளை கடந்து வந்தாலும் கூட, அது ஒரு செகண்டு தான், ஒரு இமைப்பொழுதுதான். கண்ணை மூடி திறக்கிற நேரம்தான் அவருக்கு. அந்த இமைப்பொழுது உன்னை நான் கைவிட்டாலும் கூட, நான் உன் மேல் கொண்ட கோபத்தினால் இமைப்பொழுது என்னுடைய முகத்தை உனக்கு மறைத்தாலும் கூட, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நிச்சயமா இந்த பாடுகளை உன்னை விட்டு அகற்றி போட்டு பூரண ஆசீர்வாதத்தை, பூரண மகிழ்ச்சியை, பூரண சமாதானத்தை உனக்கு கட்டளையிடுவேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். எனக்கன்பான தெய்வ ஜனமே, அதனால் தான் யோபு இப்படி சொன்னாலும் கர்த்தர் அவனை முடிவிலே ஆசீர்வதிக்கிறாரே ஒழிய அழிவை அவன் வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை. அப்ப யோபுவுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம்தான் என்ன? யோபுவை குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்கிற சத்துருவானவன் வெட்கப்பட்டு போகும்படி செய்து யோபுவை உயர்த்துவதுதான். இதை யோபு நன்றாக அறிந்திருந்தான். அதனால் தான் எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்கவில்லை. விசுவாசத்திலே உறுதியாயிருந்தான். ஆமென், அல்லேலூயா. அவன் பிள்ளைகள் மரித்து போன பிறகும் கூட அவன் தன் பிள்ளைகள் பரிசுத்தத்திலே நிலைத்திருந்ததுனால அவன் நினைத்திருக்கலாம், அவனுடைய பிள்ளைகள் மரித்தாலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்திருப்பார்கள் என்று. அந்த நித்தியத்துக்கு நித்தியமான மகிழ்ச்சியை அவன் பிள்ளைகள் சுதந்திரித்திருப்பார்கள் என்று. அதனால்தான் இவ்வளவு வேதனைகளை சந்தித்த பிறகும் கூட அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் யோபு 42வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்கிறான். யோபு 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு ஆணித்தரமாக அவன் சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் கூட விசுவாசத்தோடு இந்த வேத வசனத்தை சொல்லலாமா? யோபு 42வது அதிகாரம் 2வது வேத வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று. ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவாதி தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அனைத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென், அல்லேலூயா. அவர் உங்களுக்கென்று கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் ஒரு மனிதனாலும் தடை பண்ண முடியாது. அது உங்களுக்கென்று குறித்த ஆசீர்வாதம். அதை நிச்சயமாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படித்தானே யோபு அவன் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் சுதந்திரித்துக் கொண்டான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே யோபு 42:10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று. அதே யோபு 42வது அதிகாரம் 16-17வது வசனங்களிலே, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, அவன் இழந்த ஜீவன், அவன் இழந்த ஐஸ்வர்யம், அவன் இழந்த சுகம் எல்லாவற்றையும், ஏன் அவன் இழந்த பிள்ளைகளுக்கு பதிலாக பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கூட அவன் சுதந்திரித்துக் கொண்டான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படித்தான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வேத வசனம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு பாடுகளின் மத்தியிலும் காத்திருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும் வேளையிலே அது நிரந்தரமான ஆசீர்வாதமாயிருக்கும். அது நிரந்தரமான ஒரு ஆரோக்கியமாயிருக்கும். கர்த்தருடைய வருகையின் நாள் மட்டும் அந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுடைய சிரசின் மேல் தங்கியிருக்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை சத்துரு புடமிடும் பொழுது உங்கள் ஜீவனை சத்துருவின் கையில் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். இதை மனதில் வைத்து நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். நீங்கள் இன்றைக்கு பிளேனில் தூர தேசத்திற்கு டிராவல் பண்ண வேண்டும் என்ற முடிவெடுத்து எல்லாம் ரெடி பண்ணி புறப்பட்டு இருப்பீர்கள். அங்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். ஆனால் என்ன காரணத்தினாலோ உங்கள் டிக்கெட் கேன்சல் ஆகி விடுகிறது. நீங்கள் அந்த பிளேனில் போக முடியவில்லை. ஐயோ, இந்த பிளேனில் போக முடியவில்லையே, என்னுடைய எல்லா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகிவிட்டதே என்று புலம்புவீர்கள். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று மறுநாள் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் எந்த பிளேனில் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த பிளேன் ஏர் கிராஷ் ஆகி அதில் பயணித்த அத்தனை பேரும் மரித்து விட்டார்கள் என்ற செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதுதான் நீங்கள் சொல்வீர்கள், ஐயோ, காரணமில்லாமல் நான் புலம்பினேனே, என் கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார், என் ஜீவனை காத்திருக்கிறார், அதனால் தான் என்னுடைய டிக்கெட் கேன்சல் ஆகும்படி செய்திருக்கிறார். எவ்வளோ கிருபையுள்ள தேவன் நம் தேவன். நிச்சயமாய் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று நீங்கள் சொல்வீர்கள். என் வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றும் நாள் வரும்போது அந்த தோல்விகள் எல்லாம் எனக்கு ஜெயமாக மாறும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அந்த பாடுகளின் வேதனை உங்களுக்கு மாத்திரமே தெரியும். எதற்காக இந்த பாடுகளை கடந்து வர தேவன் வைத்தார் என்பது அதில் அனுபவப்பட்ட உங்களுக்கு மாத்திரமே தெரியும். ஒரு சின்ன ஊருக்கு பிரயாணம் பண்ணணும் நினைத்தாலும் கூட அந்த பஸ்ஸை பிடிக்க முடியவில்லை என்றால், ஐயோ, குறிப்பிட்ட நேரத்திலே அந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டுமே, அந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ள வேண்டுமே, அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வேண்டுமே, இப்படி ஆகிவிட்டதே என்று நீங்கள் புலம்புதான் செய்வீர்கள். ஆனால் அதற்கு பின்னாலே மறைவாய் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு பிறகுதான் தெரிய வரும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை சத்ருவின் பிடியில் அவர் ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் தோல்விகள் உங்களுக்கு தோல்விகளாய் தெரிந்தாலும் கூட அந்த தோல்விகளின் மறைவிலே உங்கள் ஜீவன் பாதுகாக்கப்படுவது எவ்வளவு மேன்மையானது என்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நிச்சயமாய் தெரிய வரும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுதான் அந்த பிளேன்ல ஏறி சென்று உங்கள் பிசினஸை உங்கள் மீட்டிங்கை நடத்தி இருந்தாலும் கூட உங்கள் ஜீவனை பாதுகாப்பது நீங்கள் சம்பாதிக்க இருந்த அந்த பணத்தினால் அந்த பிசினஸ்னால் முடியவே முடியாது இல்லையா? உங்கள் ஜீவனை பாதுகாக்க அதனால் முடியவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருந்தால் மாத்திரமே நீங்கள் இந்த உலகத்திலே ஜீவனோடு நீடித்து வாழ முடியும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதல்ல அந்த காரியத்தை கர்த்தரிடம் ஒப்புக்கொடுங்கள். எந்த ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுவதா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்த பிறகுதான் அந்த பிரயாணம் கர்த்தருக்கு சித்தமானால் மாத்திரமே நடத்துங்கப்பா என்று சொல்லி கிளம்ப வேண்டும். ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு செய்தி கொடுப்பதற்காக அவர் செல்ல வேண்டியிருந்தது. அதனால் அவரும் அவருடன் 2 ஊழியக்காரரும் ஒரு பஸ்ஸில் ஏறி அமர்ந்தார்கள். அந்த பஸ் இன்னும் கிளம்பவில்லை. இன்னும் 10 நிமிடங்களில் அந்த பஸ் கிளம்பிவிடும். திடீரென்று அந்த பெரிய ஊழியக்காரர் சொல்கிறார், பஸ்ஸை விட்டு இறங்குங்க, நாம் அந்த பஸ்ஸில் ஏறி அமர்ந்து கொள்வோம் என்று அவர் சொல்கிறார். இன்னொரு பஸ்ஸை காட்டி கூட இருந்த 2 ஊழியக்காரர்களுக்கு என்ன சொல்ல என்று ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் மறு பேச்சு பேசாமல், ஏதாவது சொன்னால் அந்த ஊழியக்காரர் கோபப்படுவார் என்று மறு பேச்சு பேசாமல் தாங்கள் ஏறி அமர்ந்திருந்த அந்த பஸ்ஸிலிருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸில் அமர்ந்து கொண்டார்கள்.
நடந்தது என்ன? அவர்கள் எந்த பஸ்ஸில் முதலில் ஏறி இருந்தார்களோ அந்த பஸ் கொஞ்ச தூரம் சென்ற பிறகு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பரிதாபமாய் அதில் பயணித்த அனைவரும் மடிந்து போனார்கள். எவ்வளவு வேதனையான காரியம்! இந்த ஊழியக்காரர் சொன்னதினால வேறொரு பஸ்ஸில் ஏறி அமர்ந்து அந்த பெரிய ஊழியக்காரரும் அவருடன் வந்த அவருடைய உதவி உடன் ஊழியக்காரர்களும் பிழைத்து கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா. அதற்கு பிறகு அவர்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். ஏன்னா, உங்களை காப்பாற்றுவது அவருக்கு விருப்பம். இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறதுனால உங்களுக்கென்று அவர் முன்குறித்தபடி உங்கள் ஜீவன் தப்புவதற்கு அவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி அதை நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு நாளும் உங்கள் ஜீவனை சத்துருடைய கையில் அவர் ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் கூட அந்த நோயிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். அந்த நோயின் தாக்கத்தினால் நீங்கள் மடிந்து போவதே இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அந்த நோயிலிருந்து ஒரு பூரண சுகத்தை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் தான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஏசாயா 46வது அதிகாரம் 3-4 வேத வசனங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு ஒரு அருமையான வேத வசனம். நம்ம எல்லாரும் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? ஏசாயா 46வது அதிகாரம் 3-4 வேத வசனங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார். கர்த்தரை நேசிக்கிற இஸ்ரவேலின் பெருமந்தைகளை பார்த்து சொல்கிறார். இதிலே ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது. நீடித்த நாட்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. நீங்கள் வயது முதிர்ந்த பிறகும் கூட எப்படி தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவான நாள் முதல் உங்களை பாதுகாத்தேனோ அப்படியே உங்களை நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், அப்படியே பாதுகாப்பேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். அப்ப முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள் என்ற வேத வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் கலங்காதீர்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழுங்கள். ஒருபோது உங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனை முன்குறித்திருக்கிறார். இவன் ஒரு டாக்டராக வேண்டும், இவன் பிரசிடென்ட் ஆக வேண்டும், இவன் இந்த தேசத்தை ஆள வேண்டும், இவன் தீர்க்கதரிசியாக வேண்டும், இவள் கர்த்தருடைய ஊழியக்காரியாக மாற வேண்டும் என்று, இவள் கலெக்டராக வேண்டும் என்று அவர் முன்குறித்திருக்கிறார். இதை குறித்து தான் சங்கீதம் 87 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் என்று சங்கீதம் 87 சங்கீதம் 4, 5, 6 வேத வசனங்களிலே அழகாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் என்று. உதாரணத்திற்கு நாம் வேதத்திலே எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வேத வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று இதிலே நாம் பார்க்கிறோம்.
எரேமியா 1வது அதிகாரம் 5வது வேத வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் உன்னை நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லி. எனக்கன்பான தேவ ஜனமே, எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லி இருக்கிறது. எரேமியா அவருடைய தாயின் வயிற்றில் ஒரு சிறை பாலகனாய் உருவாகும் முன்னே கர்த்தர் அவரை பற்றிய எல்லா அடையாளங்களையும், அவர் எப்படிப்பட்ட மனிதனாய் உருவாக வேண்டும் என்றும் கர்த்தர் அவரை முன் குறித்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் அவரை பரிசுத்தம் பண்ணி அவரை இந்த உலகத்திற்கு தீர்க்கதரிசியாகும்படி முன்குறித்திருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படிதான் கர்த்தர் உலகத்திலே பிறக்கப் போகிற ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு, எதிர்காலம், இறப்பு, அவனுடைய வாழ்நாளில் அவன் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று முன்குறித்திருக்கிறார். தான் கர்த்தரை அறியாத ஜனங்கள் எல்லாம் அவனவன் தலையெழுத்துப்படி நடக்கும் என்று சொல்கிறார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்மை ஒரு மனிதனாக, மனுஷியாக இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிற தேவனால் மாத்திரமே நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள எதிர்காலத்தை, வருங்காலத்தை, நம் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசீர்வாதத்தை முன்குறிக்க முடியும். அவரால் மாத்திரமே அதை நிறைவேற்ற முடியும். எனக்கன்பான தேவ ஜனமே, உடனே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சவுலை ராஜாவாக்குவது கர்த்தருடைய திட்டம். அதை அவர் முன்குறித்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட பொழுது காணாமற் போன கழுதைகளை தேடப்போன சவுலை சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் ராஜாவாக்கும்படி கர்த்தர் முன்குறித்திருந்தார். அவனுக்கு குறித்திருந்ததை கர்த்தர் நிறைவேற்றினார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 24வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்கிறான், கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, கர்த்தர் அப்படித்தான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை முன்குறிக்கிறார். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் வளர்த்தியிலும் அழகிலும் அறிவிலும் சிறந்தவனாயிருக்கிறான். அவனை ராஜாவாக்கும்படி கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் கட்டளையிட்ட காரியங்களை செய்யாதிருந்த பொழுது சவுலுடைய ராஜாசனத்தை மாற்றி அதை தாவீதுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆடுகளை மேய்த்து வந்த தாவீதை ராஜாவாக்குவது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. ஆடுகளை மேய்த்து வந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக்குவார் என்று யாராவது நினைத்திருந்தார்களா? அவனுடைய தகப்பன் கூட அதை நம்பவில்லை. ஈசாயின் குமாரரிலே எல்லாருக்கும் இளையவனான தாவீதைத்தான் அவர் ராஜாவாக்கும்படி திட்டம் பண்ணியிருந்தார். அவருக்கென்று ஒரு ஆசீர்வாதம். ஆடுகளை மேய்த்து வந்த சிறுவன் தாவீதை எண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்தவரே, இஸ்ரவேலின் அரசனாய் அரியணையேற்றி, இஸ்ரவேலின் அரசனாய் அரியணையேற்றி, உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே, உமது புகழை தலைமுறைக்கும் விளங்கச் செய்தீரே. நம் தேவன் வல்லவரே, நம் தேவன் ஜீவிக்கின்றாரே. எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு ஏழை பணக்காரனாக முடியுமா? முடியும். அதுவும் கூட கர்த்தருக்கு சித்தமானால் மாத்திரமே. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தின்படி கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்கிறார், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்கிறார், தாவீதை குறித்து, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஒருவனுடைய முகத்தை பார்த்து அவனுடைய சுவாபம் என்ன, அவனுடைய குணங்கள் என்ன என்று யாராலும் கணிக்க முடியாது. பார்வைக்கு நல்லவன் போல் இருப்பான், வேஷமாகவே மனுஷன் திரிகிறான்
என்ற வேத வசனத்தின்படி அவன் வேஷமாகவே திரிவான், அருமையாய் பேசுவான். ஆனாலும் கூட அவன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள கசப்பு, வைராக்கியங்கள், தீய குணங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. ஒரு திருடனை திருடன் என்று யாராலும் கணிக்க முடியாது. நீற்ற ட்ரெஸ் பண்ணி கொண்டு நகை கடைக்குள் நுழைவான், ஒரு கஸ்டமர் போல. அதனால் அங்குள்ளவர்கள் அவனை அழகாய் வெல்கம் பண்ணி அழைப்பார்கள். திடீரென்று அவன் தன் கெட்ட சோபத்தை காட்டுவான். கையில் உள்ள கத்தியோ கன்னையோ நீட்டி எல்லா நகைகளையும் மாறி சுருட்டி கொண்டு போய்விடுவான். அப்ப ஒரு மனிதனால் இவன் கள்ளன் என்றோ, இவன் நல்லவன் என்றோ, இவன் தீயவன் என்றோ நிர்ணயிக்க முடியாது. கர்த்தரால் மாத்திரமே இருதயத்தின் ஆழத்தில் உள்ள நற்குணங்களை நிர்ணயிக்க முடியும். என படைத்தவர் அவர். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தாவீதுவுடைய நற்குணங்களை பார்க்கிறார். அதனால் தான் அவனை ராஜாவாக கர்த்தர் அரியணையில் அமர வைக்கிறார். தாவீதை கொல்ல சவுல் எத்தனை முறை முயற்சி பண்ணினாலும் கூட தாவீதை கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக சவுலுடைய ராஜாசனம் தாவீதிற்கு போய்விடுகிறது. தாவீது அதை சுதந்திரத்துக் கொள்கிறான். கர்த்தருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே தாவீதுக்கென்று குறித்த ஆசீர்வாதத்தை ஏற்ற காலத்திலே, அவனுக்கென்று குறித்த காலத்திலே கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து வந்த சிறுவன் தாவீதை கர்த்தர் ராஜாவாக்குகிறார். எங்கேயாவது ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனை ராஜாவாக்க முடியுமா? அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் அவன் கர்த்தரின் பார்வையிலே அருமையானவனாய் இருந்தால் கர்த்தருக்கு சித்தமானதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாம் லிங்கனை குறித்து உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தகப்பனார் செருப்பு தைக்கும் தொழிலாளி. இவரும் அவருடன் உதவி செய்வார் அந்த வேலையிலே. அது மாத்திரமல்ல, காட்டிலே சென்று விறகுகளை வெட்டி அதை கொண்டு போய் விற்றுதான் தன் குடும்பத்திற்கு அவர் உதவி செய்தார். அப்படிப்பட்ட ஆபிரகாம் லிங்கனை பிரசிடென்டாய் எந்த ஒரு மனிதனாலும் உயர்த்த முடியுமா? இல்ல, ஆபிரகாம் லிங்கனாலும் கூட கனவிலும் தான் ஏழ்மையாய் இருந்த காலத்திலே தான் ஒரு வல்லரசுடைய பிரசிடென்ட் ஆக முடியும் என்று நினைத்திருக்க முடியுமா? முடியாது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாம் லிங்கனுடைய நற்குணங்களை பார்த்து கர்த்தர் அவரை ஏற்ற காலத்தில் பிரசிடென்டாக உயர்த்தினார். ஒரு முறை அல்ல, 2 முறை அவர் பிரசிடென்டாய் எலெக்ட் ஆகி அந்த பதவியில் அமர்கிறார். இதனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த அதிசயம் நடந்தது. ஆபிரகாம் லிங்கன் அதிகாலையிலே காலை எழுந்த உடனே 1 மணி நேரம் தேவனுடன் தம்முடைய நேரத்தை செலவிடுவார். அதனால்தான் கர்த்தர் அவரை ஒரு பெரிய பிரசிடென்டாய் உயர்த்தி இருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வேத வசனத்தின்படி அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகளை வைப்பார்? அவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் சொல்வீர்கள், எல்லா பிள்ளைகளும் நல்லா படிச்சு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆறாங்க, என் பிள்ளை மாத்திரம் படிக்கவே மாட்டேங்கிறா, ஆடு மாடு மேய்க்க தான் லாய்க்கு என்று சொல்வீர்கள் அல்லவா? MBBS சீட் கிடைக்கவில்லை என்றால் வருத்தப்படுவீர்கள். கையில் பணம் இருந்தால் எல்லாம் நடக்கும் என்று. எனக்காக யார் உதவுவார்கள்? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகளும் படுகிறார்களே என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்கள் இப்படியெல்லாம் புலம்போதை விட்டுவிட்டு இப்படி சொல்ல ஆரம்பியுங்கள். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று, என் பிள்ளைகளுக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று. அதற்கு பிறகு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். ஆபிரகாம் லிங்கனை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்கவிட்டாலும் கூட, உங்கள் கையில் அதிகமாய் பணம் இல்லாவிட்டாலும் கூட, உங்கள் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க முடியவில்லை என்றாலும் கூட, கர்த்தர் ஏற்ற காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. இரக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ரோமர் 9வது அதிகாரம் 15, 16வது வேத வசனங்கள். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார்,
எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, ரோமர் 9வது அதிகாரம் 15, 16 வேத வசனங்கள். அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் ஒருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் ஒருக்கமாயிருப்பேன் என்றார் என்று. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, மோசேயிடம் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் யாரிடம் இரக்கம் பாராட்ட நினைக்கிறேனோ அவனிடம் இரக்கம் பாராட்டுவேன் என்று. அப்ப எந்த ஒரு காரியத்தை நாம் விரும்பினாலும் கூட, நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அந்த காரியத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இறங்குகிற தேவனால் மாத்திரமே நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. மனிதனை தம்முடைய சாயலாக படைத்த தேவன் அவனை அவருடைய சித்தத்தின்படி நடத்துகிறார். அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதனை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எல்லாரையும் ஒரே விதமாய் உருவாக்க தேவனால் முடியும். அப்படி உருவாக்கினால், எல்லாரையும் பிரதமராக்கினால், தேசத்தை அவர்கள் ஆளும் பொழுது தேசத்தில் குடிகள் இருக்க வேண்டுமே இல்லையா? ஒரு குயவன் மண்ணை பிசைந்து அந்த மண்ணை கொண்டு பலவித அருமையான பாண்டங்களை உருவாக்குகிறான். அவன் அந்த மண்ணை பிசைவதற்கு முன்பாக அது வெறும் மண் தான். அந்த மண்ணுக்கு ஜீவன் இருந்தது என்றால் நிச்சயமாய் மண்பாண்டங்களாய் உருவாக்கும் பொழுது அதற்கு வலிக்கும். ஆனால் அந்த மண்ணை பிசைந்து அதற்கு உயிர் கொடுப்பது போல கலை திறனுள்ள பாண்டங்களை, சிற்பங்களை உருவாக்கி முடித்த பிறகு அதன் ஸ்டேட்டஸே மாறிவிடும். அவைகளின் மதிப்பு கூடிவிடும். பலர் பார்த்து ரசிப்பார்கள். பலர் வந்து நல்ல விலைக்கு வாங்குவார்கள். சும்மா மண்ணா இருந்ததை காட்டிலும் இப்ப அதன் மதிப்பு கூடிவிட்டது இல்லையா? அப்படிதான் நம்முடைய தேவன் வெறும் மண்ணை கொண்டுதான் மனிதனை உருவாக்கினார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கின தேவன் அவனை ஏதேன் தோட்டத்தின் விளைச்சலை அனுபவிக்கும்படி ஆசீர்வதித்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படிதான் மண்ணாயிருக்கிற நம்மையும் கர்த்தர் உருவாக்கி ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் உயர்த்துகிறார். ஒவ்வொரு விதமாக ஆசீர்வதிக்கிறார். ஒருவரை டாக்டராக, ஒருவரை கலெக்டராக, ஒருவரை என்ஜினியராக, ஒருவரை அமைச்சராக, ஒருவரை முதல்வராக, இப்படி பல விதங்களில். பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வேத வசனத்தின்படி, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். பிரசங்கி 11வது அதிகாரம் 5வது வேத வசனம். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் உள்ள எலும்புகள் நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது எப்படி உருவாகிறது என்பது உங்களுக்கு தெரியாதது போலவே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீங்கள் அறிய முடியாது. அவருக்கு சித்தமானவனை உயர்த்துகிறார், அவருக்கு சித்தமானவனை அவர் தாழ்த்துகிறார். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. அதனால் நீங்கள் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று புலம்புவதை விட்டுவிட்டு, துவக்கத்திலே பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் கூட ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்ற விசுவாசத்தோடு
ஓட்டத்தை ஓட வேண்டும். ஒரு தாய்க்கு ஒரு பெண் பிள்ளை கலர் கம்மியாக பிறந்துவிட்டால் அந்த பிள்ளையை அவள் குறைவாக எடை போடவே வேண்டாம். அந்த பிள்ளைக்கென்று குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த தாய் தன் மற்ற பிள்ளைகளிடம் அன்பு செலுத்தி நிறம் குறைவாய் பிறந்த பிள்ளையை ஒதுக்கி விடுவாள். ஏன் அந்த தாய் மாத்திரமல்ல, அந்த பிள்ளையுடன் பிறந்தவர்களும் கூட அந்த பிள்ளையை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற தாய்க்கு வயதாகும் பொழுது மற்ற எல்லா பிள்ளைகளும் அந்த தாயை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். எந்த பிள்ளையை வேண்டாம் என்று தாய் ஒதுக்கினாளோ அவள்தான் அந்த தாய் வயது முதிர்ந்த காலத்திலும் கூட அவளை பொன் போல பாதுகாப்பாள். அதனால் தான் பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு குழந்தை ஒரு தாயின் வயிற்றில் உருவாவது எப்படி என்று எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. அந்த குழந்தை பூரண வளர்ச்சி அடைவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீங்கள் அறிய முடியாது. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கடினமாய் இருந்தாலும் உங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியடைய செய்வதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். அதனால் எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, என்ன நடந்தாலும் நன்மையானாலும் தீமையானாலும் துதி செலுத்த நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். வேலைக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகள், நான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணினேன், கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நன்றாக ஆன்சர் பண்ணினாலும் வேலை கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகக்கூடாது. அந்த நேரம் நீங்கள் தற்கொலை முடிவை எடுக்கக்கூடாது. இந்த வேலை போனால் என்ன, இன்னொரு நல்ல வேலையை கர்த்தர் எனக்கு தருவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அப்பா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, அப்பா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, அப்பா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும்,
ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை உங்களை நோக்கி கடந்து வந்ததினால உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோட காத்திருங்கள். ஒரு வழி அடையும் போது புது வழியை திறக்கிற தேவன் உங்களுக்கென்று அவருக்கு சித்தமான ஒரு அருமையான வாசலை திறந்து உங்கள் மேல் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க செய்வார். அமேன் அல்லேலூயா, அமேன் அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்.